வாங்க தேவச்சனமே, கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கர்த்தருடைய பரிபூர்ண ஆனந்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போவும் நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பின் கீழே இருக்கிற 3வது பகுதி பிரசங்கத்தை கேட்க இருக்கிறோம். தயவு கூர்ந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வசனங்களை நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தலைப்பிற்கு ஆதார வசனமான வசனங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். ஏற்கனவே 2 பகுதிகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த 2 காணொளிகளையும் பகுதி 1, பகுதி 2ஐயும் பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் கர்த்தருக்குள்ள உங்களை அன்போடு அழைக்கிற கர்த்தர் தாமே உங்களை அபிர்வதமே ஆசீர்வதிப்பாராக. வாங்க, இன்று இந்த 3வது பகுதியில் தாவீது ராஜாவுடைய சங்கீத புஸ்தகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், என்னுடைய வார்த்தையை தியானிக்கலாம். அல்லேலூயா. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 109 வசனம் 17. சங்கீதம் 109 17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை விரும்பினான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் இருதயம் எப்பவுமே கேடுள்ளதாகவும், கிறுக்குள்ளதாகவும், திருட்டுள்ளதாகவும், வஞ்சகம், பொறாமை, எரிச்சல் கொண்டு மற்றவர்களை அழிக்கவும், மற்றவர்களை துன்புறுத்தவும், மற்றவர்களை கவிழ்த்து போடவுமே ஒருத்தர் இருக்கிறான். அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்னதான் வரும்? வாழ்க்கையில் சாபங்கள் தான் வரும். அதை தான் அவன் விரும்புகிறான். அப்போ அதுதான் அவனுக்கு வரும். இங்கே தாவீது ராஜா சொல்கிறார், ஒருவன் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அவன் நன்மைகளை செய்வான், மற்றவர்களுக்கு உதவி செய்வான், மற்றவங்களுக்கு இறங்கி மற்றவர்களுக்காக ஜெபிப்பான், கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை கட்டளைகளை இருதயத்தில் காத்துக்கொண்டு முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் தேவனை துதிப்பான், ஆராதிப்பான், ஏற்றுக்கொள்ளுவான். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதமும் கேடும் கிறுக்கும் உள்ள சபிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சாபமும் உண்டாகும் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் சங்கீதம் 129:8. சங்கீதம் 129:8. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதுமில்லை. அல்லேலூயா. பாருங்க, யாரோ வழியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும்னு சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கொண்டவர்கள் தான் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, ஜெபிப்பாங்க, வேண்டுதல் செய்வாங்க. அப்படிப்பட்டவர் தான் தாவீது ராஜா. அல்லேலூயா. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்களெல்லாம் கூட பாருங்க, ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். தேவச்சனம் எப்போவுமே சண்டை சச்சரவு இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், கடன் தொல்லைகள் இல்லாமல் சமாதானமாய் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. பாருங்கள். அல்லேலூயா. எவனோ ஒருத்தன் 3வது ஆள் என்ன பண்ண மாட்டான், ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான். மற்றவனுக்கு எவனுக்குமே தேவனுடைய ஜனம் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுல அக்கறை கிடையாது. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் தான், மக்களுக்கும் தான் அந்த மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேரணுங்கிற ஒரு ஆசை, விருப்பம் இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்த்து வாசிக்கணும். அடுத்து பாருங்க, சங்கீதம் 133:3. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறார்.
அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி இந்த எர்மோன், சியோன் மலைகள்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. அப்போ தாவீது காலத்தில் பாருங்க, அந்த மலைகள் மேலெல்லாம் அழகாய் அந்த பனிகள்லாம் இறங்குமா பாருங்க. அந்த பனி இமேஜின் பண்ணி பாருங்க, தூரத்துலேருந்து ஒரு இமயமலையை நீங்கள் பார்க்கும்போது பனி மூடி அந்த மலைகள் எவ்வளோ சாந்தமாய், எவ்வளவு செழிப்பாய், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாய் அந்த மலைகள் எல்லாம் இருக்குது. அதுபோல தான் கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும், ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதம் ஜீவன், நித்திய ஜீவனையும் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிறார், கட்டளையிடுறார். ஒருவன் தன்னைத்தானே தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அநேக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மற்றும் நித்திய ஜீவனான ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அடுத்த வசனம் பாருங்க, அது நீதிமொழிகள் 10:6. நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஒருத்தர் நீதிமானா இருக்கிறான். நீதிமான் என்றால் என்ன? உண்மையா இருக்கிறவன், நீதியை செய்கிறவன், மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாதவன், மற்றவர்களை துன்புறுத்தாதவன், மற்றவர்களுக்கு கேடு நினைக்காதவன், யாரையும் ஏமாத்தாம உண்மையாய் உத்தமமாய் சொந்த உழைப்பில் ஜீவனம் பண்ணுகிறவன். அப்போது இப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 11:11. செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விடும். செம்மையானவர்கள் ஆசீர்வாதத்தினால் அப்படின்னா, ஒரு பட்டணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் அல்லது ஒரு அரசாங்க உயர் அதிகாரி யாரோ ஒருத்தர் செம்மையானவர்களாக உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா அந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் 11:26. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. எல்லாம் தனக்கு 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 சம்பாதிக்கிறதெல்லாம் இல்லையா? ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவனுக்கு பாருங்க, அவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய தலைமையில் இருக்குமா. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, தனக்கு தனக்குன்னு சேமித்து வைக்கிறவனுக்கு அது ஒன்றும் நிற்காது. அல்லேலூயா. அடுத்த வசனம் 24:25. நீதிமொழிகள் 24:25. அவனை கடிந்து கொள்கிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். துன்மார்க்கனை பார்த்து நீ நீதிமானா இருக்கிறன்னு சொன்னானா அது தப்பு. துன்மார்க்கனை பார்த்து நீ துன்மார்க்க அப்படின்னு கடிந்து கொள்ளணும். அவர்களுக்கு என்ன ஆகுமோ? உத்தம ஆசீர்வாதம் கிடைக்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு இவன் உண்மையாக இருக்கணும், இவன் நீதிமானாக இருக்கணும். அல்லேலூயா. தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டு, அதற்கு மீறி எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அதான் நீதிமானுக்கு வந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அவன் உண்மையாக இருந்தானா, உத்தமமாக நடந்தானா, நீதியை செய்தானா, அவன் வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதங்கள் வந்து நிற்கும், தங்கும்.
ஐஸ்வர்யவானாக ஆகணும் அப்படின்னு காசு பணம் அப்படின்னு பேய் மாதிரி பணம் பேயாக ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்ன ஆகுமா? ஆக்கினதான் வருமா? பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு வழியில் ஒருத்தனை ஏமாற்றி, ஒருத்தனை போய் சொல்லி திருடி, மற்றவனுடைய சொத்தை அபகரித்து, மற்றவனுடைய குடும்பத்தை கவிழ்த்து போட்டு இப்படி சம்பாதிக்கிறவனுக்கு கடைசியில் என்ன வருமா? தேவனுடைய ஆக்கினை வருமா பாருங்க. ஆனால் உண்மையாக உத்தமமாய் சம்பாதிக்கிறவன், அவனுடைய வருமானம் சொற்பமாக இருந்தாலும் உண்மையோடு நீதியோடு இருக்கிறவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து சேருமா பாருங்க. அல்லேலூயா. அது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் ஏசாயா 19:24. ஏசாயா 19:24. அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும். இது தீர்க்க தரிசன வசனம். அசிரியா தான் யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போவுமே ஒரு எதிரி. இன்னைக்கு நேரத்தில் பல காலங்களாய் அசிரியா ராஜா, அசிரியாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ஈரான், ஈராக்கு, இந்த நாடுகள் எல்லாம், பெர்ஷியா பகுதிகள், மீதிய பெர்ஷியா ஆட்சி செய்த காலகட்டங்கள்லேருந்து இந்த எகிப்தும் எதிரிகள் தான். எகிப்து, ஈராக்கு, ஈரானு இவைகளெல்லாம் கர்த்தருடைய நகரத்துக்கு விரோதமாக எப்பவுமே யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், இன்னைக்கு கூட இஸ்ரேல் நாட்டுக்கு ஈரான், ஈராக்குனால தான் பெரிய போரும் பிரச்சனைகளும் உண்டாகிட்டு இருக்குது இல்லையா? அப்போது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மூன்றாவதாக பூமி நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. இங்கே முதலிருந்து வாசிக்கலாமா? இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். இது உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். தாசனாகிய யாக்கோபே, தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே கேளுங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ தேவனுடைய வாக்குத்தத்தம், எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? தேவனுடைய ஆவி நம்ம மேலே, நம்மளோட சந்ததியின் மேலே அவருடைய ஆசீர்வாதங்கள் நின்றுச்சுன்னா, தரித்திருந்ததுன்னா, அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதே பெரிய பாக்கியங்க. தேவ ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, அவர் நம்ம வாழ்க்கையில் வந்தால் விடுதலை, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், செழிப்பு, ஆசீர்வாதங்கள், அது இன்று பூமியில் வாழ்வது காலம் மட்டும் இல்லை, பூமியில் வாழுகிற காலம் மட்டும் இல்லை, நித்தியமான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம்
ஏசாயா 65:8. ஏசாயா 65:8. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். அல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. திராட்சை கொடி இது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போது தேவனுக்கு பிரியமில்லாமல் அவர்கள் நடந்தாலும் கூட நான் அவர்களுக்கு விரோதமே சரிக்கு சரி கட்டுவேன், நான் பழி வாங்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் பலத்த வல்லமை கொடுத்துருக்கிறார் பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணக்கூடாதான், அந்த குடையை திராட்சை குடையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்கக்கூடாதான். அல்லேலூயா. ஏன்னா அதில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போது தேவன் தெரிந்து கொண்ட தேவனுடைய ஜனம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வசனம் எசேக்கியேல் 34:26. எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை தான் ஒரு பூமிக்கு ஒரு செழிப்பை கொடுக்கும். அதுபோல் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே இறங்கும்போது நம்ம வாழ்க்கை வறண்ட நிலம், வனாந்திரமான வாழ்க்கை எல்லாமே செழிப்பாய் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அப்போது அந்த ஆசீர்வாதமான மழை ஏற்ற காலத்தில் தேவன் நம்ம மேலே பொழிய செய்வார். அதற்கு நம்ம கர்த்தருக்கு காத்திருந்து பரிசுத்த ஜீவிதம் செய்யும்போது கர்த்தர் உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து எசேக்கியேல் 44:30. சகலவித முதற் கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாக இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். இங்கே அந்த காலத்தில் பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் தேவன் அவருடைய பணியை செய்ய கட்டளை கொடுத்துருந்தார். அப்போ அவர்களுக்கு வருமானம் எங்கேருந்து வரும்னா ஜனங்கள் கொடுக்குற காணிக்கைகள் மூலியமாக தான் வரும். அப்போ அந்த ஜனங்களுக்கு உதார்த்தமாய் அந்த ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் காணிக்கை கொடுத்தாங்கன்னா அதன்படி தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த நடவடிக்கைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள். புதிய ஏற்பாட்டிலலாம் அப்படி இல்லை. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலலாம் தேவன் எங்கேயுமே அப்போஸ்தலர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் காணிக்கை கொடுன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. தசம பாகம் கொடுங்கன்னு சொல்லலை. காரை கொடு, பங்களா கொடு, நகையை கொடு, வைரத்தை கொடு, வைடூரத்தை கொடுன்னு சொல்லலை. லூக்கா 9:10 வாசிச்சு பாருங்கள். மத்தேயு 10 வாசிச்சு பாருங்கள். அங்கே தேவனாகி கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புகிறார்? வெறும் கையோட போகணும்னு தான் சொல்கிறார் ஊழியக்காரர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை பிரதானமானது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழியம் செய்யணும். உங்கள் தேவை என்னவோ அது உங்களுக்கு சேரும்.
கர்த்தர் கொடுப்பார், ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவ்வளோதான். இதுக்காக போய் ஊழியம் செய்யக்கூடாது. காசுக்காக, பணத்துக்காக, காணிக்கைக்காக, தசம பாகத்துக்காக, பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து சேர்த்துவதற்கு ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. சொத்து சேர்த்துவதற்கு ஊழியம் செய்தால் அது தேவனுடைய ஊழியமாக இருக்காது. அல்லேலூயா. அடுத்த வசனம் யோவேல் 2:14. யோவேல் 2:14. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இது தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தமாக இருக்குது. உங்கள் வஸ்திரங்களால் உங்கள் இருதயத்தை கிழிக்கணும். உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனத்தில் திரும்புங்க. ஏன்னா உங்கள் அக்கிரமம் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பாவங்கள் வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கைகள், பண ஆசை, பொருளாசை, இச்சை, இவைகள் எல்லாம் நிறைந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் இருந்தபடினால அந்த பாருங்கள், அந்த காலத்துலலாம் ஒரு வணக்கம் இருந்துச்சு. பாவம் அதிகமாக செய்துட்டோங்கிற உணர்வு வரும்போது தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வாங்க பாருங்கள். அப்போது வஸ்திரங்களை கிழித்து பாவ அறிக்கைன்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போது வஸ்திரங்களை கிழித்து இல்லை, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் இருதயத்தில் உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவ ஊழியர்களே, தேவ ஜனமே, இன்றைக்கும் நம்மளும் இருதயத்தை கிழித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியும். அல்லேலூயா. எத்தனை வருடங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்திருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் தேவனுடைய விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தவங்களாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் பாவங்களுக்கு மனம் கசந்து அழுது மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவானாதான் நித்திய ஜீவன். இறுதி வரைக்கும் ரட்சிப்பில் நிலைத்திருந்தால்தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவது, பிரவேசிப்பது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. தேவச்சனமே, இருதயத்தை கிழித்து நம்ம என்ன பண்ணணும்? தேவனத்தில் அறிக்கையிடணும். என்னை மன்னிங்க கர்த்தாவே, என் மீறுதல்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும் அப்படின்னு தேவனத்தில் கதறணும். நம்ம பாவம் தேவனத்தில் சேர விடாமல் நம்மளை தள்ளி வைக்குது. உண்மையான தேவனுடைய மனிதன், தேவனுடைய பிள்ளை எப்பவுமே தேவனுடைய ஆவியோடு இணைந்திருப்பான். உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தம். பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் இருக்க மாட்டார், தங்க மாட்டார்.
சும்மா வெளியில் சொல்லிக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா எப்பவுமே ஜெபிப்பீங்க, எப்பவுமே அவரை துதிப்பீங்க, எப்பவுமே அவரை ஆராதிப்பீங்க, எப்பவுமே அவருடைய வசனங்களை வாசிப்பீங்க, தியானிப்பீங்க, அவருக்கு கீழ்ப்படிவீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கிறீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்றைக்கே மாற்றிக்கொள்ளுங்கள். ரத்தாச்சிவப்பான நிறமாய் பாவங்கள் இருந்தாலும் குறைந்த வெண்மையான பனியைப் போல மாற்றுவதற்கு தேவன் உள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் தேவன் மன்னிப்பார். ரட்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு மனம் திரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்கள் பாவங்களை மீண்டும் மன்னிக்க உள்ளவராக இருக்கிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் ஜக்கரியா 8:13. ஜக்கரியா 8:13. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசி மூலியமா தேவன் உரைக்கிற வார்த்தை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பல தரப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்தாங்க இல்லையா? அப்போ புறஜாதியார்கள் எல்லாம் இவங்களை வெறுத்தாங்க. ஏன்னா இவங்களுடைய சடக்காச்சாரங்கள், இவர்களுடைய வாழ்க்கை முறை டோட்டலி வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்க யாரையும் மற்றவங்க புறஜாதியாரங்க சேர்க்கவும் மாட்டாங்க. அப்படி இருந்தாங்க இது யூத ஜனங்கள். அதனால தான் அவங்க போகிற இடத்துலலாம் துரத்தி அடிக்கப்பட்டாங்க. பாருங்க, பெரிய ஜெனோசைட் நடந்தது. 6 லட்சம் யூத ஜனங்களை அடால்ஃப் ஹிட்லர் கொன்று குவித்தான். ஏன்னா யூத ஜனங்கள் அவ்வளோ சடங்கு, நியாயப்பிரமாணம், தேவனுடைய காரியங்களில் அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க. மற்ற புறச்சாதியார்கள் அவங்களோட சேர முடியாது, இணைய முடியாது. அப்படியெல்லாம் நிறைய காரியங்களை அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இருந்த பழக்க வழக்கங்கள்லாம் மற்ற ஜனங்களுக்கு அது சாபமாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் அந்த சாபங்களையெல்லாம் தேவன் ஒரு காலகட்டத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம் மல்கியா 2:2. மல்கியா 2:2. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தைகள், கட்டளைகள் எல்லாம் கடைபிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டமானதோ ஒரு சிரமமானதோ ஒன்றும் கிடையாது. ஈஸி தான். என்னுடைய நுகம் இலகுவாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போது அப்படி கேட்காதவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நான் சாபமாக மாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம சாபத்தை பெற்றுக்கொண்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போது தேவனுக்கு பிரியமாக நடப்பது தான் அவர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் மல்கியா 3:10. இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பிரசங்க பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட
சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவச்சனமே, தேவ ஊழியர்களை நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தேவன் சொன்னது அந்த காலத்தில் இருந்த நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து வாடுகிற தேவ ஆசீர்வாதங்களை பெற்ற அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், லேவியர்களுக்கு போய் காணிக்கை கொடுக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கட்டளையே கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய சொந்த சரீரத்தையே காணிக்கையை கொடுத்துட்டாரு. அப்போ அவர் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு காணிக்கை, அவர் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த தசம பாகங்கிற கான்செப்டே இன்னைக்கு இல்லை. தேவனுடைய வார்த்தையை தப்பா போதிச்சு புரட்டி போட்டு தங்களுடைய சுய லாபத்துக்காக, சுய காரியங்களுக்காக விசுவாசிகளை கவிழ்த்து போட்டு இவங்க பிரசங்கத்துக்கு அடிமையாக்கி பச்சை பிள்ளைக்கு பாடு கொடுக்குற மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை ஊட்டி கொடுத்து இன்னும் அநேக ஊழியக்காரங்க அவங்க விசுவாசிகளை குழந்தைகளாகவே வைத்திருக்கிறாங்க. எப்போ அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்ய வல்லமை எழும்புறது? அப்போஸ்தலர்கள் பல அப்போஸ்தலர்களை உருவாக்குனாங்க. பவுல் பல உப ஊழியக்காரர்களை வைத்திருந்தார், உருவாக்குனாரு. காலகாலமாக தலைமுறையாக எப்படி பாஸ்டர் பையன் பாஸ்டர் பேரன் பாஸ்டர் கொண்டு பேரன் பாஸ்டர் இப்படியே இருந்தால் அப்போ விசுவாசிகள் எல்லாம் எப்போ ஊழியத்தை செய்வது? அவங்க எப்போ ஒரு ஊழியக்காரனாக இந்த சுயநலம் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகள், அநேக சபைகள் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பவுல் பல தேசங்களுக்கு போனாரு, பல ஊர்களுக்கு போனாரு, அங்கே சபைகளை ஸ்தாபிச்சாரு. அங்கே ஊழியக்காரர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஊழியத்தை அவர்கள் கையில் கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு ஊழியக்காரன் எப்படி பிஷப்பா, பிரதான பிஷப்பு, ரெவரண்ட்டு, இவங்க கீழே தான் எல்லா சபைகளும் இருக்கணும். இப்படியா இருக்குது பைபிளில்? சொல்லுங்க, இப்படியா எழுதப்பட்டிருக்கு? பவுல் இப்படியா இருந்தார்? அது தப்பு. தேவச்சனமே, உணர்வுடையது. கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கு. இவங்க உங்கள் வாழ்க்கையை கவிழ்த்து போட்டு உங்களை கெடுத்து விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை உன்னித்து வாசித்து அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சபை கூடுதல் என்பது எதற்காகனா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்வதற்கு, அவருடைய இரத்தமாகிய திராட்சரசத்தை பருகுவதற்கு, அவருடைய சரீரமாகிய அடிக்கப்பட்ட சரீரமாகிய அப்பத்தை சபை கூடும்போது அனுசரிப்பதற்கு, அவரை நினைவு கூறுவதற்கு தான் சபை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சபைகள் பரிசுத்த வேதாகமத்தின் சபைகளே கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 12 அப்போஸ்தலர்கள் வழி நடத்தின சபையே இன்னைக்கு இல்லை. எங்க தேவன் இயேசு கிறிஸ்து சபையை கட்டியிருக்காரு? 30 வருஷம் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் இல்லையா? 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார் இல்லையா? அந்த 3.5 வருடங்கள்ல இடம் வாங்கினாரா? சபை கட்டினாரா?
சர்ச்சு கட்டினாரா? அந்த சர்ச்சில் போய் இவர் சிங்காசனம் போட்டு உட்காந்தாரா? என்னதான் எல்லாரும் வணங்கணும்னு சொன்னாரா? இல்லை பிதாவாக தேவன் மூலியமா நான் அவங்களுக்கு அற்புத அடையாளம் செய்கிறேன், எனக்கு காணிக்கை கொண்டு வாங்க, தசம பாகத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொல்லலை? இந்த சர்ச்சு கட்டணும் அப்படிங்கிற கான்செப்டே புதிய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாட்டை நன்றாக வாசிங்க. பவுல் எழுதின நிருபங்கள், எல்லா நிருபங்களையும் வாசிங்க. தேவனுடைய ஊழியக்காரன் என்பவன் தேவனுடைய உக்கரானக்காரன். அவன் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதங்களும் மிரக்கல்ஸும் நடக்கணும். பவுல் பல சபைகளை ஸ்தாபித்து அங்கங்கே கொடுத்துட்டு போயிட்டார், ஊழியக்காரங்களை ஏற்படுத்தி. தலைமுறையாக ஒரு சர்ச்சு கட்டி, ஒரு சர்ச்சுக்கு 4 சர்ச்சு கட்டி, 4 சர்ச்சுக்கு 10 சர்ச்சு கட்டி, அது ஊழியத்தின் விரிவாக்கங்களே கிடையாது. அந்த ஊழியர்களில் கர்த்தர் விரும்புறதும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு வளர்ச்சி என்பது, ஊழியத்தின் வளர்ச்சி என்பது அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மட்டும்தான் குறிக்கும். அதை மட்டும்தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அவரா, அவர் சர்ச்சு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுங்க, ஆத்துமாக்கள் குவிகிறாங்க, காணிக்கை அப்படியே கொட்டுது, தசமமாக கொட்டுது, கொட்டி என்ன பண்ணுறது, தலையில் தேவன் கொட்டுவார், டொக்குன்னு கொட்டுவார், முட்டாளையன்னு கொட்டுவார், மூடனையன்னு கொட்டுவார். காணிக்கைக்காக தசம பாகத்துக்காக நீங்கள் ஊழியர் செஞ்சினா தேவனுடைய திட்டத்தை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவர். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன, அற்புதங்களை செய்து என்ன, அதிசயங்களை செய்து என்ன, இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்தோம்னு சொல்லுவீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல செய்திருக்க மாட்டார். பிசாசுகளாலும் அற்புதங்கள் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தை பிசாசு பயன்படுத்தி உங்க மூலியமா அவன் அற்புதம் செஞ்சுட்டு போயிடுவான். அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்தாலும் சில போதகர்கள் மன திரும்பாம இருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் கண் துடைப்பு. ஒரே ஒரு ஆத்மாவை, ஒரே ஒரு மனுஷனை ரட்சித்து வழிநடத்தி வாழ்நாளின் இறுதி பரியந்த வரைக்கும் நிலைக்க வைத்து ரட்சிக்க வைத்து நீங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் போய் சேருவதுங்கிறதே பெரிய ஆகாத முடியாத ஒரு கடினமான மனுஷர் படத்துல முடியாத ஒரு காரியம். தெரியுமா உங்களுக்கு? எங்கள் சபையில் 100 குடும்பம் இருக்குது, 1000 ஆத்துமாக்கள் இருக்குது, 2000 ஆத்துமாக்கள் இருக்குது, லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்குது. இருக்கட்டும், அதில் எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் உண்மையாக நேசித்து கடைசியில் ரசித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்த்த போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை போதகர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் சேர போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த உலகத்தின் அதிபதி கண்களை மறைத்து வைத்திருக்கிறான். பேச்சினால தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்க, செய்கையினால தான் இருக்குது. பேச்சினால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, கிரியையினால தான் கட்ட முடியும். காசுக்காக, பணத்துக்காக, காணிக்கைக்காக, தசம பாகத்துக்காக, பொருளுக்காக ஊழியம் செய்யாதீங்க. அது வேணும்னா ஊழியத்தை விட்டுட்டு உலக பிரகாரமான வாழ்க்கையில போய் சம்பாதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியங்கிற பெயர்ல இயேசு கிறிஸ்துடைய பெயரையும் கெடுக்காதீங்க, கிறிஸ்தவர்களுடைய பெயரையும் கெடுக்காதீங்க.
அல்லேலூயா. தேவஜனமே, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 23ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஏன் கடிந்து கொள்றார்? போதகர்களை, பாஸ்டர்ஸை ஏன் கடிந்து கொள்றார்? வாசிச்சு பாருங்க. முதலாவது ஊழியக்காரர்களும் சரி, தேவனுடைய விசுவாசிகளும் உணர்வுடையணும். தேவனுடைய ஞானத்தை முதல்ல பெற்றுக்கணும், அறிவை அடையணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, சபைனா என்ன, விசுவாசம்னா என்ன, காணிக்கைனா என்ன, எப்போ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எதற்காக கொடுக்கணும், தசம பாகம் எப்போ சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, இப்பவும் தசம பாகம் கொடுக்கணுமா, எல்லாம் யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. பிதாவாக தேவனை குறித்து பேசுவதற்கும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிப்பதற்கும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு புல்பிட்டில் நின்றுகிட்டு தகுதி இல்லாதவன் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு, சினிமா பாட்டை பாடிக்கிட்டு, ஆடிக்கிட்டு, பாடிக்கிட்டு, துதிச்சுக்கிட்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராய் தன்னை உயர்த்தி காட்டுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராய் அவர் பக்கத்தில் நிற்க முடியுமா? சொல்லுங்க. இந்த அருவருப்பெல்லாம் இன்னைக்கு சபைகளில் நடக்குது. பேசுவதற்கெல்லாம் கைத்தட்டுறது, சொல்றதுக்கெல்லாம் அலையிலையா போடுறது. உணர்வுள்ள ஜனங்களா இருங்க, விசுவாசிகளே. என்னைக்கு உணர்வுள்ளவர்களாக மாற போறீங்க? எப்போ தேவனுடைய வார்த்தைகளை சரியா புரிந்து கொள்ள போறீங்க? உபதேசிப்பதற்கு ஒருத்தர் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. உங்க கையில பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க, தியானிங்க. தேவன் கூட பேசுவார். எது நன்மை எது தீமை என்பதை அறிய செய்வார். கண்மூடித்தனமாய் போயிட்டு சபையில அந்த கள்ள தீர்க்கதரிசியுடைய வழியை கேட்டு கெட்டு போயிடாதீங்க. உணர்வுள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை அபரிவிதமாய் பெருக செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேதத்தில் இருக்கிற காரியங்களை உண்மை என்றால் உண்மை என்றும், பொய் என்றால் பொய் என்றும், உள்ளதை உள்ளது என்றும், இல்லது இல்லது என்றும் நான் சொல்ல நான் காத்திருக்கிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்றுங்க. பரிசுத்த பவுலை பின்பற்றுங்க. அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் தரித்திருங்க. இன்னைக்கு இருக்கிற அநேக கள்ள ஊழியர்களை நம்பாதீங்க. உங்கள் ஆத்துமா கடைசியில் அது வீணா போகும். அவர்கள் நரகத்துக்குள்ளே போகிறது இல்லாமல் உங்களையும் நரகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தேவச்சனமே, ஜாக்கிரதை, தெளிவடை. இயேசு நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென்.